ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இ-சேவை கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சபரிமலைக்கு ஆன்லைனில் எப்படி விர்ச்சுவல் கியூ அப்ளை பண்ணுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஆவணங்கள் வந்து ஆதார் கார்டு, ஒரு ஃபோன் நம்பர் மற்றும் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுட்டு நம்ம அப்ளை பண்ணணும். மற்றும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதற்கான வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஐடி இருந்தால் மொபைல் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஐடி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா நியூ யூசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைப்படுனா, ஃபோட்டோ, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், மேலா ஃபீமேலா, உங்களுடைய அட்ரஸ்ஸு, அதுக்கடுத்தது ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று. ஐடி ப்ரூஃபில் ஆதார், ஓட்டர் ஐடி ரெண்டும் வைக்கலாம். அதுக்கடுத்தது மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி, அதுக்கடுத்தது உங்களுடைய கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறது வந்து இஷ்டத்தில் பண்ணிங்கன்னா இது பண்ணுங்கள். இல்லை ஃபோனில் இருந்தால் டேரெக்டாக கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபோட்டோ வந்து எந்த இடத்துல இருக்கோ அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஷோ ஆகிடும். அடுத்தது ஃபஸ்ட் நேம் என்னவோ ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க, லாஸ்ட் நேம் என்னவோ லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து அடுத்தது வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணுற மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஃபோன் நம்பர் தப்பு இல்லாமல் என்டர் பண்ணிட்டு பின்னாடி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அது கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு மேலே ஃபீமேலாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ் லிங்க்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்த அட்ரஸில் உங்களுடைய வில்லேஜ் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது தாலுக்காவும் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது கண்ட்ரி என்னவோ அது இந்த டிஃபால்ட்டாக இந்தியா இருக்கும், அதை விட்டுருங்க. அடுத்தது ஸ்டேட் வந்து கேட்கும், நீங்கள் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிஸ்ட்ரிக் வந்து உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய போஸ்டல் கோடு வந்து அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓட்டர் ஐடி இருந்தால் ஓட்டர் ஐடியும் வச்சுக்கலாம். இல்லை பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆதார் நம்பர் என்னவோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி கொடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு கிரெடிட் பாஸ்வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேப்ச்சா ப்ளஸ் வந்து நம்பர் இருக்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்தீங்களோ அதை தப்பு இல்லாமல் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட்லேயும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்ரி கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. நீங்கள் கண்டினியூ கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தந்துங்கிற நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அதை வேணும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகும். அது வேணும் வெயிட் பண்ணிவிட்டு ஓடிபியை வந்து தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே திரும்ப கிளிக் ஏர் கேட்கும். அதை கொடுத்துட்டு லாகின் பேஜ் ஹோம் பேஜுக்கு வந்து போவோம். ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்களா, அதை வந்து தப்பு இல்லாமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண பின்னாடி திரும்பவும் வந்து நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு தந்துருப்பீங்க பார்த்திங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து திரும்பவும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்டர் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதில் வந்து விர்ச்சுவல் கியூன்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் வந்து சபரிமலைக்கு போகிறீங்களோ அந்த டேட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெட் கலரில் இருக்கிறது வந்து அவைலபிள் இல்லை, க்ரீன் கலரில் இருந்தால் அவைலபிளாக இருக்குது. அடுத்து செலக்ட் ரூட் வந்து நீங்கள் எந்த வழியாக சபரிமலைக்கு நடந்து போகிறீங்களோ அந்த ரூட்டை கிளிக் பண்ணிவிட்டு டைம் வந்து எத்தனை மணிக்கு நீங்கள் மேலே இருக்கீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செல்ஃப் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே ப்ரொசீஜர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்குள்ளே வந்து போவோம். போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் திரும்ப கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். திரும்ப அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கொடுத்த உடனே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது. இதில் வந்து குட்டுன்னு கொடுத்துட்டு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். நம்ம மறக்காமல் பிரிண்ட் போட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம தந்த டைமு ப்ளஸ் வந்து டேட்டு இது எல்லாமே கரெக்ட். நீங்கள் திரும்பவும் வந்து ஹோம் பேஜுக்குள்ளே வந்துட்டு உங்களுடைய கூட வந்து யாராவது வந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களையும் வந்து ஒரே இதில் லாகினில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டு திரும்ப அவங்களுக்கு ஃபோட்டோ, ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பண்ணமோ அதே மாதிரி வந்து நம்ம திரும்ப வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். செல்ஃபில் நம்ம 5 பேர் வரையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.